நம்ம மாநிலம் முழுவதுமே பார்க்கும்போது 72.09%. ஸோ ஹையஸ்ட் நம்ம பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி 75.67%, நெக்ஸ்ட் தர்மபுரி 75.44%, அடுத்த சிதம்பரம் 74.87%, மினிமம் இது பார்க்கும்போது சென்னை சென்ட்ரல் 67.35%, சென்னை சவுத் 67.82%, மதுரை 68.98%, சென்னை நார்த் 69.26%. ஏன் சென்னையில் வாக்களிக்கிறது இல்லைன்னா சிலர் பேர் வந்து ஏதாவது ஒரு சீராரை மட்டும் வந்து குறை சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. முக்கியமான காரணம் வந்து ஒரு நகர்ப்புற சுணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் நம்ம வாக்களித்தா என்ன வித்தியாசம் வரப்போகிறது, அதுதான் மற்றவங்க வாக்களிக்கிறாங்களே. ஸோ இதற்கு 47 வகையான நாங்கள் முயற்சி செய்தோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த முயற்சி செய்திருக்காட்டா இந்த வாக்கும் வந்திருக்காது. இன்னொன்று, மத்தியானத்துக்கு மேலே வெயில் இருக்கும்போது சற்று அதற்கான சுணக்கம் போன்ற பல்வேறு இது இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்லேயும் பலர் வந்து அதை வந்து எஃபர்ட் எடுக்கிறதுக்கு சற்று தயங்குகிறார்கள். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் தேர்தல் கமிஷன் எங்கள் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அம்மா அப்பா பேர் இருக்குது, மக பேர் இல்லை. மகளும் அப்பாவும் இருக்காங்க, அம்மா பேர் இல்லை. ஆக இந்த லாஜிக்கே இல்லைல்ல. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா தானே இருப்பாங்க. கணவன் மனைவி பெயரே சோழிங்கநல்லூரில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தல் கமிஷன் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது எனது எண்ணம். தேசிய வாக்காளர் தினத்தன்று ஆளுநராக இருக்கும்போதே நான் பேசினேன். வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் ஃபிக்ஸ் செய்யாதுங்க அப்படின்னு. ஏன்னா திங்கக்கிழமைனா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, வெள்ளிக்கிழமைனா வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் நடுவில் புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 100% வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள், கோடிக்கணக்கில் அதற்கு செலவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். முதற்கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு குறைந்திருக்கிறது. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி அதிக இடங்களை வெல்லும் என்று காங்கிரஸ் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறது. 400க்கும் மேல் வெல்வோம் என்று பாஜக காட்டக்கூடிய அந்த படம் படுதோல்வி அடைந்திருக்கிறது என்று தேஜஸ்வி யாதவ் ஒரு புறம் விமர்சித்திருக்கிறார். வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்தது எந்த கூட்டணிக்கு சாதகம் என்ற பொருளில்தான் இன்றைய விவாதத்தில் பேச இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்போம். பாஜகவிலிருந்து அர்ஜுனமூர்த்தி அவர்களை வரவேற்கிறோம், அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்களை வரவேற்கிறோம், விமர்சகர் கலை அவர்களை வரவேற்கிறோம், சிபிஎம்மிலிருந்து இணைந்திருக்கிற அருணன் அவர்களை வரவேற்கிறேன். அதே போல ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்களையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்கிறேன். முதல்ல திரு பாலச்சந்திரன் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். சார், வாக்குப்பதிவு குறைந்ததற்கு காரணம் என்ன? மீண்டும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவு குறைந்திருக்குது. எலெக்ஷன் கமிஷன் வந்து எவ்வளவோ விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. நிறைய விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷனோட பேஜ்லேயே வந்து அப்டேட் பண்ணப்பட்டது. எளிமையாக இந்த தேர்தலை அணுகும் வகையில் டெக்னாலஜிக்கலாகவும் நிறைய உதவிகள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருந்து. அப்படி இருந்தும் வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது உங்களுக்கு வாக்குப்பதிவு வந்து குறைஞ்சதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த சுட்டெரிக்கிற வெயில் அப்படிங்கிறது உண்மைதான். இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து தே ஆர் யூஸ் டு கம்ஃபர்ட்ஸ். எல்லா வீடுகளிலும் ஏசி இருக்குது, அவங்க போய் நின்று ஓட்டு போடுறது. ஆனால் அது ஒரு காரணம் தான். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வாக்குப்பதிவு கிராமப்புறங்களில், செமி அர்பன் ஏரியாவில், சபர்பன் ஏரியாவில் உள்ளதை விட கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கிராமப்புறங்கள், செமி அர்பன் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசுகிட்ட வந்து போகணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மெயின் கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான், அரசியல் பிரதிநிதிகள் தான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஏன்னா பல பேருக்கு இன்னும் அந்த பியூரோக்ரஸிட்ட வந்து போய் பேசி காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது, தயக்கம் அதிகமாக உண்டு. போனால் டிலே ஆகும் இப்படியெல்லாம். அதே சமயம் ஒரு எம்எல்ஏட்டையோ அல்லது பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட்டையோ சொன்னால் அவர் பேசுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கிராமப்புறங்களில் அதிகமாக உண்டு.
நீங்கள் சிட்டி பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவருக்கும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து 2 சொந்தக்காரங்க இருப்பாங்க, பேங்க்கில் உள்ளவங்க 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அரசியல் குறுக்கீடு இல்லாமலே தங்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கான திறமை சிட்டியில் உள்ளவங்களுக்கு அதிகம். இன்னொன்று என்னென்னா, த டெசிபல்ஸ் இன் த சிட்டி இஸ் மச் மோர். அதாவது அதிகமாக சத்தம் போடுற வல்லமை வந்து சிட்டிக்கு உண்டு. அந்த சத்தம் கேட்குற இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து உடனடியாக அட்டெண்டன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான காரணங்கள்னால தேர்தலை பற்றி அவங்களுக்கு அவ்வளவு அதிக அக்கறை கிடையாது. இது ஒரு முக்கியமான காரணம். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் டெல்லியில் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அதிகார வர்க்கத்தை அரசியல் இல்லாமல் அணுக முடியும் என்ற வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே உள்ளவங்க வந்து இந்த தேர்தலை பற்றி அதிகமாக கவலைப்படுறதில்லை. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஏன்னா தங்கள் காரியத்தை சாதிக்கிறதுக்கு மட்டும் தேர்தல் இல்லை, ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக தேர்தல் இருக்கிறது. அதை பற்றி சரியாக புரிந்து கொண்டவர்கள் கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி கிராமப்புறங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதை விட அதிகமாக நகர்ப்புறங்களுக்கு தெரியும். அப்படின்னா பொதுவாக வந்து இந்த ஜனநாயகம் இதெல்லாம் பற்றியான அக்கறை வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கவலை தரக்கூடிய விஷயம். இப்போ தேர்தலை எக்ஸசைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய இடர்பாடாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மேல்தட்டு மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த ஆர்வம் இல்லாமல் போனது அப்படிங்கிறது வந்து அந்த வாக்களிக்கும் மனநிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லைன்னா அரசியல் கட்சிகள் வந்து அவர்களை கவரவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பக்கம் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த 2 திராவிட கட்சிகளும் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார், எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம் அதில் எத்தனை நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு பட்டியல் போட்டு காமிச்சிருக்கிறாரு. இவங்க ஜெயலலிதா இருந்தபோது சாந்தஷீலா நாயர்னு ரிட்டையர்டு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. ஒரு மானிட்டரிங் செல்லே போட்டிருந்தாங்க அவங்க சிஎம் ஆஃபீஸில். கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இது பெருகிக்கிட்டு இருக்குங்கிறது ஆரோக்கியமான விஷயம். ஆனால் வட இந்தியாவை பொறுத்த மட்டும் அப்படிப்பட்ட பெரிய சூழ்நிலை கிடையாது. வாக்குறுதி கொடுத்த அளவுக்கு நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறதும் கிடையாது. அது அப்போ மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை, பேசுகிறத பேசிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்து சில மாநிலங்களில் உண்டு. தமிழ்நாடு நீங்கள் அது மாதிரி சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு பேசிக் இஷ்யூ அப்படிங்கிற இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ஒரு அடிப்படை விஷயம் என்னென்னா, ஜனநாயகத்துக்கு ஆபத்து நேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி பல பேர் பேசுகிறவே, இது வந்து நகர்ப்புற மக்களை, மாநகர்ப்புற மக்களை வந்து மிக அதிகமாக உறுத்தவில்லை அப்படிங்கிறது தான் கவலைக்குரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் விட்டு போனது, அவர்கள் வாக்களிக்க முடியாமல் போன தன்மை ஒரு பக்கம் பாஜக குற்றம் சாட்டிட்டு இருக்கு. அண்ணாமலை போன்றவர்கள் 1 லட்சம் வாக்குகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து தேர்தல் ஆணையத்தின் பணியில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சுணக்கம், ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட், இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒவ்வொரு டிராஃப்ட் எலக்டரல் ரோல்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரல் ரோல் வந்து டிராஃப்டாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. அப்போ தங்களுடைய தங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற வாக்காளர்கள் அங்கே வந்து இடம்பெறாமல் போகிறாங்களான்னு அவங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இதில் வந்து ஒரு திரைப்பட நடிகர் சூரியன் சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார், என் மனைவி பேர் இருக்குது, என் பேர் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் வந்து கவனக்குறைவு, ரொம்ப பெரிய கவனக்குறைவு. இப்போ எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கவனமாக பாருங்கள், அதுலேயும் முக்கியமாக பிரபலமானவங்க யார் யார், பெரிய மருத்துவர்கள், பெரிய வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், திரைப்பட கலைஞர்கள், இப்படிப்பட்டவங்க பேர் விட்டு போயிருக்கா, அதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா அது அதிகமாக விளம்பரப்படுத்தப்படுறத கவனமாக பார்க்குற அளவுக்கு விளம்பரப்படுத்தப்படாததையும் கவனமாக பார்க்கணும். ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற அதே பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு உண்டு. அரசியல் கட்சிகள் வந்து அதை உடனடியாக வந்து பார்த்து தங்களுடைய ஆதரவாளர்களாக யாரை நம்புகிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் இல்லை என்றால் உடனடியாக அந்த ஒமிஷன் அண்ட் அடிஷன் சொல்லுவாங்க. டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் வந்ததுக்கப்புறம் எதை நீக்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும். எதை நீக்கணும்னா, உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் போய் வேலை வைப்பார், அவர் பேர் இருக்கும், அவர் நிச்சயமாக எலெக்ஷனுக்கு வருவாரா சந்தேகமாக இருக்கும், வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அதே மாதிரி இறந்தவர்களுடைய பெயர் வந்து இருக்கும், அல்லது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக ஆனவர்களுடைய பெயர் வந்து இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசியல் கட்சிகளுக்கு உண்டு. அதனால் 1 லட்சம் பேருடைய பேர் இல்லை அப்படி இன்னைக்கு சொன்னாங்கன்னா, அப்போ அதை பார்க்கக்கூடிய வல்லமை இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இருந்ததா, அல்லது அதில் கவனம் இல்லாமல் இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக எழும். ஓகே, திரு அர்ஜுனமூர்த்தி, அண்ணாமலை ஆகட்டும், வினோஜ் பி செல்வம் ஆகட்டும், மற்ற பாஜக தலைவர்கள் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கல.
மூத்த தலைவர்கள் கூட நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில மட்டும் 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து காணாம போயிட்டாங்க, ஓட்டர் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா அப்ப எதை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து முதல்ல மேற்கொண்டாங்க? அப்போ அதற்கு வந்து ஒரு களத்துக்கு ஒரு அரசியல் அனுபவமும் அந்த அரசியல் முதுமையும் தேவை. அதை இவங்கனால வந்து கையாள முடியல அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொல்கிறதே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்ன வச்சுங்களேன், அரசியலுக்கு வந்து இப்போ பெரிய முதுமை, அதுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டியெல்லாம் போய் படிச்சுட்டு வர வேண்டியது கிடையாது. மக்களை பற்றி ஒரு புரிதல் இருந்தால் போதும். இந்த அமைப்பு ரீதியாக புரிதல் இருக்கணும். இப்போ அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால அவருக்கு அமைப்பு ரீதியாக நிறைய புரிதல் இருக்கும். நிறையா தேர்தல் களத்தை ஒரு போலீஸ்காரராகவும் அவர் சந்திச்சிருப்பார். அவரோட 9-10 வருஷம் சர்வீஸில் அதுவும் பண்ணியிருப்பார். அதை தாண்டி இந்த மாதிரி நேரடி தேர்தல் காலத்தில் ஆல்ரெடி அவர் அரவக்குறிச்சியில் எம்எல்ஏ நின்று இருக்கார், ப்ளஸ் இப்போவும் நின்று இருக்கார். அதனால் கோயம்புத்தூரும் அவருக்கு பரிச்சயமான பிளேஸ் தான். எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் தான் அவர் பிஹெச்டி காலேஜில் படித்ததுனால கோயம்புத்தூரோட மனநிலை என்ன, மக்களோட மனநிலை என்னன்னு தெரியும். அது சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. இதில் ஒரு முதிர்ச்சியோ அனுபவமோ தேவையில்லை. இதில் முக்கியமான என்ன தேவை, முக்கியமான அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, தேர்தலுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலை அவங்க வச்சுட்டு நமக்கு வரக்கூடிய வாக்குகள்லாம் எது, எந்தெந்த பெயர்கள் நமக்கான வாக்குகள் அப்படிங்கறத வச்சு தான் அவங்க களத்தை அப்படி பார்க்கறது இல்லை. அப்படி பார்க்கறது இல்லை. நான் வந்து இப்போ சிவகங்கை இன்சார்ஜாக இருந்தேன். அதை தாண்டி கோயம்புத்தூரில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு நான் கோயம்புத்தூர் முழுசாக எடுத்து பண்ணேன். எஸ்பெஷலி நான் வந்து கவுண்டம்பாளையங்கிற ஒரு ஏரியாவை நான் ஸ்பெஷலாக எடுத்து பண்ணேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் இருக்க இடத்துல கவுண்டம்பாளையம் 2வது ஸ்தானத்தில் இருக்குது. 4,72,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த கவுண்டம்பாளையத்தில் என்ன ஒரு சீரியஸ் இது இருக்குன்னா, நிறைய கம்யூனிட்டி அங்கே இன்பைப்பாக இருக்காங்க. எல்லாம் ஒரு 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 குறிப்பிட்ட கவுண்டர் இன்னும் மட்டும் ஜாஸ்தியாக இல்லை, குடும்ப கவுண்டர் மட்டும் ஜாஸ்தியாக இல்லை. அங்கே வந்து யாதவும் இருக்காங்க, தேவர் இருக்காங்க, தலித் மக்களும் நிறையா இருக்காங்க. 27% அதிகமாக தலித் இருக்காங்க, இஸ்லாமியர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும்போது என்னென்னா, எங்களுக்கு வந்து எங்களோட அமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு. வெளியில் சொல்லுவாங்க இது தவறாக, எங்களை ரொம்ப கொச்சையாக பேசுவாங்க நிறைய பேர். ஆனால் உண்மை நிலைமை அப்படி இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கமே அமைப்பு சார்ந்த இயக்கம். அதனால் அமைப்பை வலிமைப்படுத்துறதுங்கிறது ஆர்எஸ்எஸோட முக்கிய குறிக்கோள். இந்தியா முழுக்கவே அப்படிப்பட்ட குறிக்கோள் தான் அவங்க செயல்படுறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ சீரியஸாக இந்த கடந்த ஒரு 10 ஆண்டு ஆர்எஸ்எஸ் தேர்தலை சந்திக்கல, பாஜக தானே அப்படி இல்லை இயக்கம் தானே. இப்போ திகா கூட தேர்தலை சந்திக்கிறது இல்லை. ஆனால் அவங்களோட பின்புலத்தில் நிறைய உறவுகளும் பேச்சு பொருளாகவும் அவங்க செயல்படுவாங்க. சொல்றதையெல்லாம் சொல்லி நீங்கள் வாக்கு கேட்க முடியாதுல்ல, அவங்க கான்ஸ்டிடியூஷனே மாற்றுவேன் அப்படின்றாங்க. இல்லைங்க, இப்போ நான் ஆர்எஸ்எஸ் எடுத்துகிட்டு வந்தது அரசியல் ரீதிக்கு இல்லை, அமைப்பு ரீதிக்கு. ஏன்னா அரசியல் எங்கள் கட்சியோட அமைப்பே எப்படின்னு நீங்கள் எங்களை கூர்ந்து கவனிக்கணும். இன்னும் தமிழ்நாடும் திராவிட கட்சிகளும் எங்களை முழுசாக புரிஞ்சிக்காதனால தான் நிறைய குறை பேசுகிறாங்க. அமைப்பு ரீதியாக எங்கள் கட்சியை தொடர்ந்து வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எங்களோட ஆர்கனைசேஷன் செக்ரட்டரிங்கிறத அமைப்பு வரவரே ஆர்எஸ்எஸ்லேருந்து வரவராக தான் இருப்பார். அவர் கண்ட்ரோலில் தான் அமைப்பு இருக்கும். ஏன் இந்த அமைப்பு ரீதியாக நாங்கள் வலிமைப்படுத்துறதுக்கான அதில் முக்கால்வாசி பேர் பிரம்மச்சாரிகளே அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, வெறுப்பு இல்லாமல் ஒரு செயல்பாடுக்கு உண்டானவர்கள் தான் அமைப்பு ரீதியாக செயல்படுத்த முடியும். அமைப்பு ரீதியாக எங்களோட அமைப்பே ரொம்ப அற்புதமான பேர். நாங்கள் தான் காரியகர்த்தான்னு வச்சுருக்கோம். நாங்கள் வந்து 250 பேர் இறந்த குஜராத் எலெக்ஷனில் நாங்கள் அதிகப்படியாக ஜெயித்ததுக்கு காரணம் அந்த நேரத்தில் அந்த எமோஷன் இம்பேக்டே கிரியேட் ஆகாமல் இருந்துச்சு. அந்த எலெக்ஷனில் 2017 எலெக்ஷனில் அந்த மாதிரி நடந்ததுக்கு காரணமே என்னென்னா, எங்களோட சக்தி கேந்திர பொறுப்பு. நாங்கள் சக்தி கேந்திரம்னு ஒரு பாடி இருக்குது எங்கள்கிட்ட. அந்த சக்தி கேந்திரம் பாடி தான் ஒன் ஆஃப் த சீரியஸ் பாடி எங்களோட கோர் கவுண்டரில். நீங்கள் அமைப்பு ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஓகே. அப்படி இருந்தும் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறீங்க? அது தமிழ்நாட்டில் வந்து அந்த அமைப்பு கால் ஊன்றி இருக்குதா? தேர்தல் அரசியலுக்கு பக்குவப்பட்டிருக்கா? பக்குவங்கிற 1 லட்சம் வாக்காளர்கள் உங்கள் கட்சிக்கு வரக்கூடிய வாக்குனா கூட எவ்வளவு பெரிய டர்ன் அவுட் இருக்கும். அது எப்படி நீங்க வந்து பார்க்காம போனீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி? இல்லை, எலெக்ஷனுக்கு முன்னால் பார்த்தாலும் சில சமயத்தில் கண்கட்டு வித்தை நடத்துவாங்க நம்ம திராவிட கட்சிகள்லாம். இது ஒரு விதமான கண்கட்டு வித்தை. எலெக்ஷன் கமிஷன் திராவிட கட்சிகள் கையிலையா இருக்குது? இல்லைங்க, திராவிட கட்சிகளோட அரசு ஊழியர்கள்ட்ட தானே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாமலை அவர்கள் போகும்போது என்ன நடந்ததுன்னா, அண்ணாமலை ஏங்கிற அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அவரோட பேடில் அவர் தான் முதல் பேர். ஆனால் அப்படி இல்லை, அந்த பேடை தூக்கி 3வது பேடாக வச்சுட்டாங்க. அப்போ மக்கள் தேடும்போது என்னென்னா 3வது பேடில் தான் தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம சொல்லி அனுப்புறது என்ன பண்ணுறோம், நம்ம சொல்லி அனுப்புனது என்ன பண்ணுறோம், இல்லை நாங்கள் சொல்லி அனுப்புனது இல்லை நாங்கள் சொல்லி அனுப்புனது நான் சொல்லிடுறேன் இல்லைங்க, இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூங்க. நீங்கள் வந்து இதில்
பேச்சு பொருள்கள் கிடையாது. இதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பேசி சமாளிக்க முடியாது. டெக்னிக்கலாக என்ன நடந்தது, நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், முதல்ல அவர் பேடில் கை இருக்குன்னு போட்டு நாங்கள் ஆடு கொடுத்துருக்கோம், நாங்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பிரபலியப்படுத்தியிருக்கோம். ஆனால் அப்படி வெறும் நம்ம தமிழ் மக்கள் வந்து இன்னும் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கவங்க வந்து படம் பார்த்து செயல்படுறாங்க. இன்னைக்கு உதயசூரியனும் ரெட்டலை சிம்பலும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது படமாக இருக்கிறதுனால தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஒரு எங்களோட கேட்ச் மெமரியில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, மக்கள் வந்து படத்தை ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அந்த ஆங்கிள் அவங்க படத்தில் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, முதல் பொத்தான் தான் பாஜகன்னு இருக்கும்போது அதை தூக்கி 3வது டப்பாவை வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா அவங்க தேடுறாங்க. இதெல்லாம் ஒரு நிர்பந்தம். அது இல்லாமல் என்னென்ன பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் டிலே பண்ணாங்க, டிலே ப்ராசஸ் நிறைய பண்ணாங்க. நிறைய பேர் வெயிலில் நிற்க முடியாமல் பின் போனாங்க. இல்லாட்டி எதுக்குங்க, அந்த எமோஷ்னலான பார்ட்டிசிபெண்ட் வந்து அந்த ஊர் தான். நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல தான் ரியல் மும்முனை போட்டி. ஒரு பக்கத்து ரெட்டலை, ஒரு பக்கத்து உதயசூரியன், ஒரு பக்கத்து வந்து தாமரை. வெயில் இருக்கு இல்லை தாமரை இந்த அளவுக்கு இருக்கும்போது இல்லை தாமரை எல்லா மாநிலத்துக்குமே வந்து இது வந்து சம்மர் சீசன் தான். அப்போ அதையெல்லாம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் யோசிச்சு எலெக்ஷனை வந்து முன்கூட்டியே வச்சிருந்துருக்கணும். அது போல அப்படியெல்லாம் எதையும் நீங்க வந்து ஒரு பகுப்பாய்வு செஞ்சோ யோசிச்சோ அணுகியோ பாக்குறது இல்லை. இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு களம்ங்கிறத பார்த்துட்டு உடனே 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து விட்டு போயிட்டாங்க. வெயில் காலம் என்ன எப்படி பேசுறீங்க? அது மாதிரி சொல்லலைங்க. அவங்க லிஸ்ட்டு பூத்தில் வரும்போது தானே நமக்கு ப்ரொடக்டிவிட்டி கால் என்னன்னு தெரியும் போது தான் 800 ஓட்டு காணுங்கிறது அங்கே போய் தானே சந்திக்கிறாங்க. 800 ஓட்டு காணும். அந்த காணுங்கிறது அதிர்ச்சி எப்படி வருதுன்னா, மக்கள் ஏன்னா நாங்கள் வந்து பக்க பொறுப்பாளர்கள்னு வச்சுருக்கோம். அந்த பக்க பொறுப்பாளரில் நாங்கள் ஸ்டேட்டஸ் எடுக்கும்போது கூட அந்த இடத்துல இருக்கிறது மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் பூத்துக்குள்ளே இல்லைங்கும் போது அது ஒரு மேஜிக்காக மாற்றம் நடக்குது. இந்த மேஜிக் மாற்றத்தினால தான் எங்களோட பெரிய செட்பேக். அவர் 1 லட்சம் ஓட்டு இல்லைன்னு சொன்னதுக்கு நிறைய வந்து சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. நம்பர்ஸுங்க, அரித்தமெட்டிங்க, நம்பரை போய் நம்ம வந்து வார்த்தை ஜாலத்தால் மாற்ற முடியாது. நம்பர் இஸ் நம்பர். 1 லட்சம் ஓட்டு இல்லை, ஒரு தொகுதியில் நான் பார்த்த அந்த கவுண்டபாளையத்தில் இருக்க ஒரு ஒன்றியத்தில் தான் அந்த 800 ஓட்டு இல்லை. இதெல்லாம் நியாயமான கவலைங்க. இந்த நியாயமான கவலையில் ஜனநாயக நாட்டில் அது எங்களுக்கு சொல்கிறதுக்கே உரிமை இல்லை. அப்படி சொன்னால் நாங்கள் ஏதோ குறை சொல்கிறோம், ஐயோ இவங்க தோற்று போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படி பேசுகிறாங்க. இப்படி பலவிதமாக நீங்கள் வந்து இன்டர்பிரட் பண்ணி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு நியாயமான கருத்தை முன்னெடுக்கும் போது இது ஆளுங்கட்சி அதில் பொறுப்பெடுத்து அதில் உள்ள பிரச்சனைகள் என்னன்னு நாளைக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்க சொல்லுங்கள். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கே கொடுத்துருக்கலாமே, நேற்றே உங்களுக்கு தெரியும்ல, இன்றைக்கி கூப்பிட்டு கொடுத்துருக்கலாமே. எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட கண்ட்ரோலில் தானே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, அதை செஞ்சுருக்கலாமே. செய்ய விரும்பலையே, அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு தவறு இருக்குங்கிறது தானே அபிப்பிராயமாகுது. திரு அருணன், இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அண்ணாமலை போட்டியிட்ட தொகுதி, வினோஜ் பி செல்வம் போட்டியிட்ட தொகுதி, இங்கெல்லாம் வந்து வாக்காளர்கள் பெயர் வந்து விடுபட்டிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இயங்கக்கூடிய அரசு இயந்திரம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த வாக்குப்பதிவு குறைவு, வாக்காளர் பெயர் இடம்பெறாமல் போனது, இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக நண்பர் ஒரு விஷயத்தை சுட்டி காண்பித்தார். RSS பற்றி அவர் தான் பேசினாரு. அப்ப நீங்க கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, எங்க தீகா இருக்குல்ல, அவங்க தேர்தலையா பங்கு கொள்றாங்க, எப்படி அவங்களுடைய செல்வாக்க செலுத்துறாங்க என்று சுட்டி காண்பிச்சார். ஆனால் தீகாவுக்கு RSSக்கு இடையில ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாட்டை பாஜக நண்பரே போற போக்குல சொன்னார். திமுகவுக்கு மாவட்ட மாநில ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக, அமைப்பு செயலாளராக தீகால இருந்து ஆள் போடுறது கிடையாது. தீகா தனியா இயங்குது, திமுக தனியா இயங்குது. ரெண்டு முரண்பட்டது கூட உண்டு. இந்த தேர்தல்ல ஒரே சிந்தனையோடு இருக்காங்க. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், இது யூனிட் ஆஃப் RSS தான். பிஜேபிங்கிறது ஒரு யூனிட் ஆஃப் RSSங்கிறது இது உலகத்துக்கே தெரியும். இது ஒண்ணு இதுல மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்க நண்பர், நீங்க பேசும்போது நாங்க பொறுமையா கேட்கிறோம். நீங்க ஒரு விளக்கம் கொடுக்க ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஏன்னா நீங்க தவறான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட பதிவு பண்ணிடக்கூடாது, ஒரு உண்மை தெரியணுங்கிறதுக்காண்டி நான் தலையிட வேண்டிய அவசியம் இருந்தது. நீங்க மேற்கொண்டு பேசுங்க ஐயா. உங்க சுற்று வரும்போது சொல்லுங்க. இப்ப நான் தலையிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்ல, இது மிக முக்கியம். அவர் தான் சொன்னாரு, எங்களுக்கு ஆர்கனைசிங் செக்ரட்டரி RSS தான். அப்ப என்ன அர்த்தம்? திமுகவை தீகா கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் பாஜக RSSின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த முக்கியமான வேறுபாட்டை அவரே சொன்னாரு. அதைத்தான் நான் மீண்டும் சொல்றேன். அதுக்குள்ள நான் தப்பா சொன்னீங்க, நான் ஏன் தப்பா சொன்னேன், அதை பத்தி பேசவே வரல. நீங்க மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறேன். ஆனா இதையெல்லாம் தேர்தல் அப்ப சொல்லவே இல்லல்ல. சொன்னா ஓட்டு கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்.
இல்ல இல்ல அவர் அப்ப கூட சொல்லியிருக்க வேண்டாங்க. இப்பவாது சொல்றாருல, மக்களுக்கு போட்டுக்கிறதா நான் வீட்டு சொல்றேன். ஒன்றும் கிடையாது. நான் அடுத்து எதுக்கு வர்றேன்னா, இப்படி ஒரு பெரிய RSS உடைய பின்புலம், நேரடி பின்புலம், அதனுடைய ஆள் தான் இங்க பாஜகவுடைய அமைப்பு செயலாளர். அப்படி இருந்தும் ஏங்க, அதுவும் பாஜகவுடைய மாநில செயலாளர் போட்டியிருந்த கோயம்புத்தூர்ல 1,00,000 வாக்குகள் இல்லை என்பது தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகுதான் தெரியுமாங்க. ஒண்ணுமில்லைங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் 3 நாளைக்கு முன்பே அந்த பூத் ஸ்லிப்புங்கிறத தேர்தல் ஆணையக்காரங்களே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் அரசியல் கட்சிகள் தான் கொடுக்கும். அது ஒரு நல்ல காரியத்தை பண்ணாங்க. ஏன்னா அப்ப வலுவுள்ள அரசியல் கட்சி தான் பூத் ஸ்லிப் கொடுத்துச்சு. பூத் ஸ்லிப்ல என்ன இருக்குன்னா அந்த தேர்தல் சின்னத்தை கொடுத்து வச்சு கொடுப்பாங்க. அப்ப அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். இது நல்ல காரியம் என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் ஆணையமே கொடுப்போம். நல்லது. 3 நாளைக்கு முன்னாடியே வந்து அதுல நாங்க பாக்குறோம், ஐயா ஏன் வாக்கு இருக்கு, என்ன வாக்கு இருக்கு, ரைட்டு, விஷயம் முடிஞ்சு வச்சு நிம்மதியா இருக்கும். இப்ப இதுல 2 விஷயம். முதல்ல யாருக்கு தெரிய வருது தான் பேரு இல்ல. இப்ப உதாரணம் ஒரு பாலத்துல கூட ஒரு விஷயத்த சொன்னால, சூரி அவருடைய இணையர் பெயர் இருக்கு, அவர் பேர் இருக்கு. இத பூத் ஸ்லிப்லயே சூரிக்கு தெரிஞ்சிருக்கணும். உடனே சூரிய என்ன பண்ணிருக்கணும், எதுன்னு அரசியல் கட்சி கிட்ட போய் சொல்லி இருக்கணும், இல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிருக்கணும். போகாம நேர பூத் ஸ்லிப் பூத் ஸ்லிப்னாலே சந்தேகம் வந்துக்கணும். நேர போய் அடையாள அட்டை காமிச்சு அங்க போய் பார்த்தா ஐயா அவங்க பேரு தனி ஓட்டு போட்டுருவாங்க. ஆகவே வாக்காளர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. 2வது, இந்த மாதிரி பூத் ஸ்லிப் விநியோகம் பண்ணவுமே தெரிஞ்சு போயிடுங்க கட்சிகள். கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஒரு பெரிய கலைஞருங்கிற முறையில அவங்களால சொல்ல முடியாம இருந்திருக்கலாம், அதை பத்தி கண்டுக்காம இருந்திருக்கலாம், அதை பிடிச்சு கொடுக்கலாம். ஆனா எல்லாரும் தவிச்சிருவான், உடனே போய் சொல்லிருப்பான். அப்படி இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அமைப்பை உள்ள பாஜகவுக்கு வந்து யாரும் சொல்லலையா, அதற்கு தெரியலையா? இவங்க மட்டுமல்ல, அவரு வட பாஜக கரெக்டா 1,00,000 வாக்குகள் இல்லைங்கிறாரு. இங்கிட்டு பாக்குறேன் அமைச்சர் என் முருகன் அவரே சொல்றாரு, ஆமாங்க காணா அப்படின்னு. எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப வந்து உண்மையை ஒத்துக்கணும், எண்ணிக்கையை ஒத்துக்கணும்னு அப்படிலாம் சொல்றாரு. முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப கூட பாருங்க, கடைசியா முடிக்கும் போது பாஜக மாநில அரசின் கட்டுப்பாட்டுல இருக்குங்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்க எல்லாம் மாநில அரசு ஊழியர் இருக்காங்க. மாநில இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் வந்து தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்றாரு. இல்லங்க, அவங்க எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துருவாங்கங்க. அதுதானுங்க இயல்பு. போலீஸ் அதிகாரிகள் அவங்க கட்டுப்பாட்டுல வரும்போது இவங்க எப்படி வராம இருப்பாங்க? அவங்க தவறு செஞ்சா கண்டிக்க வேண்டியது, திருத்த வேண்டியது தேர்தல் ஆணையம். இருங்கய்யா, அகில இந்திய தேர்தல் ஆணையம் இப்ப யார் கட்டுப்பாட்டுல இருக்கு நான் சொல்லவா? பிரதமர் கட்டுப்பாட்டுல போயிடுச்சு. 3 தேர்தல் ஆணையர்கள்ல இப்ப 2 பேரை போட்டாரு. தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டத்தை திருத்தி பிரதமர் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த மாதிரி அக்கிரமம் இந்த நாட்டில் நடந்து கொண்டாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, உச்ச நீதிமன்றம் இப்போ பாத்தீங்கன்னா 102 இடத்துல எலெக்ஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 21 ஸ்டேட்ல. இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் புரியலையே. அவருக்கு அந்த எதிர்கேள்வியை நம்ம வச்சோம். இல்ல சரி, நீங்க கேட்டதுனால அவர் சொல்றாரு. அப்பா நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், உங்களை தான் சொல்றீங்க. என்கிட்டதான் கேட்டேன், பேச விட்டீங்கட்டா. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்யணும்? இல்ல, நீங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மேல ஒரு கேள்வி வச்சிருந்தீங்க, நான் அதை அவருக்கு அதை பாஸ் பண்ணேன். இல்ல அடுத்து சொல்லட்டும். நான் என்ன சொல்றேன், அது முக்கியம் தானே. அது சொல்றதுல தப்புன்னா சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? ஐயா தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அதையே மாத்தி சட்டத்தை கொண்டு வந்தீங்க. சட்டத்தை கொண்டு வந்து டக்குன்னு அதுல ஏற்கனவே இருந்தவர் ராஜினாமா பண்றாரு. அடுத்த 2-3 நாளைக்குள்ளே 2 பேரை போடுறீங்க. இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ், அந்த அகில இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம். அதை விட்டு மாநில அரசை குறை சொல்வது, மாநில ஆளுங்கட்சியை குறை சொல்வது, இதான் நியாயம் வேணாங்களா? ஒரு வாதத்துல ஒரு தர்க்கம் வேணாமா? அதுவே நிச்சயமாக நான் ஒன்றை சொல்லுவேன், தேர்தல் ஆணையத்துக்கு பொறுப்பு இருக்கு, ஏற்றுக்கொள்கிறேன். அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு, நான் அதையும் சேர்த்து சொல்றேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாக்காளர் பெருமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. பாலச்சந்திரன் ரொம்ப நல்லா சொன்னால, இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது, அந்த உணர்வு அனைவருக்கும் இருக்கிறதா என்று அவர் கேட்டார்ல. அந்த உணர்வு கூடுதல் குறைச்சலாக பல மட்டங்களாக இருக்குது.
இப்ப தேர்தல்ல பெரியாரும் எல்லாருக்குமே போராட்டம் பொறுப்பு இருக்கு, போராட்டம். வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்றீங்க. ஓகே, திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் குறுக்கிட விரும்புறாரு சார். இல்லை ஐயா அர்ஜுனமூர்த்தி வந்து சொன்னாங்க, இது வந்து ஸ்டேட் லெவலில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே இருக்குன்னு. இது ரொம்ப தவறான ஒரு உணர்வு. இப்போ இது உண்மைன்னு ஒத்துக்கிட்டா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி புரிகிற மாநிலங்கள்ல எல்லாம் அவங்க பாரதிய ஜனதா கட்சி கீழே இருக்காங்களா? அப்படி கிடையாது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 1987 ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹவுராவில் நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ராஜீவ்காந்தி குறிப்பிட்ட தினம் ஹவுரா மைதானில் மீட்டிங் நடத்தணும்னு சொன்னார். அந்த நேரத்தில் மீட்டிங் நடத்த முடியாது, ஏன்னா நாங்கள் பேலட் பேப்பரில் அந்த ஹவுரா மைதானில் தான் கொடுப்போம். நான் மீட்டிங் நடத்துறதுக்கு அனுமதி மறுத்தேன். அந்நேரம் வந்து சிபிஎம் தரப்புலேருந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புறீங்க, நீங்கள் சொல்லித்தான் நீங்கள் இது மாதிரி பண்ணீங்கன்னு எங்கள் மேலே பிரச்சனை வரும்னாங்க. நான் ஐ எம் சாரி, திஸ் இஸ் அ டெசிஷன் டு பி டேக்கன்னு. இவர் ஹோம் செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா நான் வந்து சொல்கிறேன், எதுக்காக வேண்டி இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பெர்மிஷனை கொடுத்துட வேண்டியதானேன்னாரு. நான் நேரம் ஹோம் செக்ரட்டரி சொன்னேன், சார் ஐ எம் நாட் கமிங் அண்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐ எம் கமிங் அண்டர் த எலெக்ஷன் கமிஷன். டுடே ஐ எம் ஆக்டிங் அஸ் அ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், யூ ஆர் நாட் கண்ட்ரோலிங் மீ நவ் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சரி போ அப்படின்ட்டு. இதுதான் உண்மை நிலவரம். அந்த நேரத்தில் வந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு கீழே தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்கன்னு சொல்ல புகுந்தால் அது பலவிதமான வியாக்கியானங்களுக்கு வழி கொடுக்கும். அப்போ எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து எந்தெந்த கட்சியெல்லாம் இருக்கோ அவங்க சொல்கிறதான் கேட்டு நடக்கிறாங்களா? அது மாதிரி நிச்சயமாக கிடையாது. அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் நினைக்கிறேன். நேற்று மயிலாப்பூரில் சார் நேற்று நடந்த நிகழ்ச்சி நீங்கள் அநேகமாக வாட்ஸ்அப்பில் ஏதாவது சர்க்குலேட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அராஜக போக்கை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்போ யாரோட சப்போர்ட்டில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? தேர்தல் கமிஷனே ஹை ஹேண்டடாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அங்கே இருக்கிற ஊழியர்களை முடியுது. சில இடங்களில் தவறு. நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறேன், மயிலாப்பூரில் அப்படி நடந்திருந்தா அது ஒரு அபரேஷன். சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன் மேயர் எலெக்ஷனில் என்ன நடந்தது அதை பற்றி பேசுவோமா? ஒரு யார் தேர்தலை நடத்தணுமோ அவர் வந்து கிரிமினல் ஆக்ட் பண்ணாரு. ஒரு பிஜேபி லீடராவது இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டம் பண்ணிருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் அதை கண்டம் பண்ணிச்சு. தேர்தல் எதுக்காக மக்களாட்சி நடக்குதோ அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டே வந்து மாத்தி போட்டார் ஒருத்தர். இது மாதிரி நடந்தா உடனடியாக அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும். சிறப்பாக செயல்படுறது மாதிரி நம்ம ஒரு டால் கிளைம் பண்ணுறோம். அது நம்ம வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் நம்மளோடது நல்லா இருக்குது. நம்மளோட மெஷர்ஸ் ஆஃப் கிவிங் ஏ செக்யூரிட்டைசேஷன் ஃபார் ஆல் தி பீப்புளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நிறைய அதை உதாரணமாக சொல்கிறதுனால தான் இந்த கொஸ்டின் வருது. ஏன்னா நீங்கள் வந்து மற்ற ஊர் சத்தீஸ்கரோ பீகாரோ ஒரிசாவோ நீங்கள் கம்பேர் பண்ணால் என்ன ஆயிரும்னா அப்போ நம்ம வந்து முன்தங்கிய மாநிலங்கிற அந்தஸ்தை நம்ம இழந்துருவோம். நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடோட தன்னிறைவும் தமிழ்நாடோட பாதுகாப்பு உணர்வை பற்றி அதிகப்படியாக ரெண்டு திராவிட கட்சிகளும் தொடர்ந்து பேசுனதுனால அப்படி தன்னிறைவான தமிழ்நாடு தன்னிறைவான அமைப்பில் செயல்படுதாங்கிற கொஸ்டினுக்கு தான் இப்போ ஆன்சர் பண்ணணுமே ஒழிய அது அங்கே நடந்தது இது இங்கே. இப்போ மணிப்பூரில் கூட நீங்கள் சொன்னீங்க, மணிப்பூர் இன்னொரு சில கான்வர்சேஷனில் பார்த்துருக்கேன், மணிப்பூரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ மணிப்பூரோட இம்பேக்ட் பாருங்கள், இன்னர் மணிப்பூர் அவுட்டர் மணிப்பூர்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக தான் ஜெயிக்க போகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம பிரகடனப்படுத்தினது எதுக்குமே அதில் ஒரு நியாயம் கிடைக்கலங்கிறது நல்லா தெரியுது பாருங்க. ஸோ சார் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்துட்டேன் சார். 102 இடத்துல எலெக்ஷன் நடந்திருக்கு சார். மொத்தமாக 21 ஸ்டேட்டுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சார். அதில் நார்த் ஈஸ்ட் வந்து டெஃபினட்டாக கிறிஸ்டியானிட்டி அதிகம் உள்ளது, மைனாரிட்டி இருக்கிற ஏரியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அதுக்குள்ளே தான் நமக்கு மணிப்பூரும் இருக்குது. ஆனால் பாருங்கள், அவுட் ஆஃப் 25ல் 13 சீட்டு 19 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இப்போ காம்பிட்டண்ட்டாக பிஜேபி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே தன்னால் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு மணிப்பூரை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் அங்கே மிகப்பெரிய தீங்கு இழைக்கிறது மாதிரியும் பாரதிய ஜனதா கட்சியில் அதோட பங்களிப்பு நிறையா இருக்கிறது மாதிரி நம்ம எப்படி வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறோம். நான் பொய்ங்கிற வார்த்தை சொல்ல விரும்பலைங்க. ஒரு பிரச்சாரத்தை இங்கே தொடர்ந்து செயல்படுத்துகிறோம் தமிழ்நாட்டில். ஆனால் ஆக்ட் அப்படி நடக்கலை. ட்ரூத் அதுவே இல்லை. ட்ரூத் என்ன, அவுட் ஆஃப் 25ல் 19 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு growth ஆயிருக்கு. நீங்க ரொம்ப விரிவாவே விளக்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட பாருங்க, நீங்க தமிழ்நாட்டை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையே தவறான பார்வை. இல்ல தமிழ்நாட்டை மட்டும் பார்க்கணுங்கிற பார்வையே தவறான பார்வை. இப்போ பீகார் மாதிரி ஒரிசா மாதிரி இல்லைன்னா நான் கேட்குறேன், சண்டிகார் வந்து பீகாரும் இல்லை ஒரிசாவும் இல்லை. பாருங்க, எந்த ஒரு நிதர்சனமாக ஒரு கிரிமினல் ஆக்ஷன் இருந்ததோ அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அது சரி கிடையாது. அபரேஷன் எங்க வேணாலும் நடக்கலாம், எங்க நடந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டும். நான் திரும்பவும் கேட்கிறேன், சண்டிகர்ல நடந்த அந்த கிரிமினல் ஆக்ட் பத்தி எந்த பிஜேபி தலைவர் வாயை திறந்தாங்க? சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லுச்சு இப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் யாரும் வாயை திறக்கல.
தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டில் தவறு நடந்தால் நாங்கள் கண்டிப்போம், ஆனால் எந்த இடத்துல தவறு நடந்தாலும் கண்டிப்போம். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிறது சரியான பேச்சா இருக்காது. சரி, ஓகே, நம்ம தமிழ்ல பேசணும். ஓகே சார், ஓகே நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். நான் மற்ற கெஸ்ட் கிட்ட ஒரு பார்வையை வாங்கணும். திரு ஐயநாதன், இப்போ ஒரு ஸ்டார் தொகுதி அப்படியெல்லாம் சில தொகுதிகளை வந்து சொல்லப்பட்டது, பேசப்பட்டது. அந்த இடத்துல ஒரு பெரிய டேர்ன் அவுட் எல்லாம் வரல. அப்போ மக்கள் எப்பவுமே வாக்களிக்கிற பேட்டர்ன்ல தான் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? பாஜக பெருசா இம்பேக்ட் பண்ணியிருக்கா? இப்போ அண்ணாமலைக்கோ மற்ற இடங்கள்ல பாஜக எதிர்பார்த்த தொகுதிகள்லையோ மிகப்பெரிய அந்த வாக்கு பதிவு வித்தியாசம் வரல அப்படிங்கிறதுனால இந்த கிளைம் எடுத்துக்கிறாங்களா? வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத கிளைம் எடுத்துக்கிறாங்களா? இது எப்படி பார்க்குறது? வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் பெயர் இடம்பெறவில்லை, நீக்கப்பட்டிருக்கிறார்கள்னா யார் அதுக்கு பொறுப்பேற்கணும்? எப்படி நீக்க முடியும் கேட்குறேன். தேர்தல் ஆணையம் தானே பண்ணுது. தேர்தல் ஆணையம் எப்படி அதை அப்ரூவ் பண்ணுது? தேர்தல் ஆணையம் எல்லாத்துக்கும். இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இந்திய பொறுப்பில் இல்லை, அது தமிழ்நாட்டில் தான். இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. தேர்தல் ஆணையம் அப்படின்றது தேர்தல் ஆணையம் தான். அதுக்கு தான் முழு அதிகாரமும் வந்துருச்சு. முழு அதிகாரம் இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, சட்டப்பேரவை தேர்தலையும் மக்களவை தேர்தலையும் நடத்துவது தேர்தல் ஆணையமே. உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம். செப்பரேட் பவர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால் அவங்க தான் நடத்துகிறாங்க. இந்த இதில் இப்போது கேட்குறாங்க இல்லையா, பிஜேபியில் இருந்துட்டு எங்கே 1 லட்சம் வாக்கு காணா போச்சு அப்படின்ட்டு. ஒரு அண்ணாமலைக்கு நான் திருப்பி போடுறேன். போன 2019 தேர்தல் அப்போ இந்த நாடு முழுவதும் 12,70,00,000 வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 12,70,00,000 பேர். வாக்களித்தவர்கள் 60 கோடி பேர், நீக்கப்பட்டவர்கள் 12 கோடி. கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டிற்கும் அதிகமானவர்கள், வாக்களிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள், ஏற்கனவே வாக்களித்தவர்கள், வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருந்தவர்கள் நீக்கப்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் சொல்ல வரேன். இல்ல வாக்காளர் பட்டியல் இருந்ததானங்க நீங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போவீங்க. இப்ப நேத்து வந்துட்டு சூரின்ற நடிகர், அவர்கிட்ட இருந்தது இல்ல கார்டு இருந்தது, ஆனா அங்க பேர் இல்லையே. எதை அடிப்பாங்க? எப்படி அவருக்கு கொடுப்பாங்க? 100% வாக்களிக்கப்பட வேண்டும்ங்கிறது இலக்கா இருக்குது. அப்ப இது வந்து கவனக்குறைவா? நான் அதான் கேட்கிறேன், நான் முடிக்கல. இது எப்படி 12,70,00,000 பேர் நீக்கப்பட்டவர்களில் அங்கதான் இருக்குது. த டெவில் இஸ் இந்த டீடைல். 4 கோடி பேர் முஸ்லீம்கள், 3 கோடி பேர் தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியல் இனத்தார். மற்றவங்களாம் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்கெட்ஸில் இருக்கிறவங்க, குறிப்பாக பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள். இதுதான் நடந்துச்சு. நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விடயத்தை நான் ஒப்பிட்டு காட்டுறேன். போன ஆண்டுக்கும் முந்தின ஆண்டு செப்டம்பரில் வந்துட்டு பேசும் பொழுது பிரதமர் மோடி சொல்கிறாரு, அவர் பன்னா பிரமுக்ஸ், ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பன்னா பிரமுக்ஸ் இருந்து அவங்க வாக்காளர் பட்டியலை பார்த்துக்குருவாங்கன்னாரு. பன்னா பிரமுக்ஸ்னால் என்ன அர்த்தம்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னோம்னா, வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள் அப்படின்றாரு. யார் இவங்க? யார் வாக்காளர் பட்டியலுக்கு காப்பாளராக இருக்கிறது? இல்லை, இருங்கய்யா நான் பேசி முடிக்கிறேன், அப்புறம் நீங்கள் வந்துட்டு விரிவாக பதில் சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறாரு. இவங்களுக்கும் வாக்காளர் பட்டியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இது பாஜகவினுடைய பாக்கெட்டில் இருந்துட்டு செயல்படுது. இதுதான் உண்மை. இன்னைக்கு இல்லை, 2019 அதுக்கு முன்னரில் இருந்தே எப்படி வந்துட்டு எவ்வளவு பேர் இந்த இடத்துல ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தால் ஓட்டு போடுறதுக்கு வந்தால், கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மீனவர்கள் கிராமங்களில் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 50,000 வாக்காளர்கள் அப்படியே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருந்தார்கள். கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டாங்க. கோர்ட் கேஸில் என்ன சொல்லிச்சு தேர்தல் ஆணையம்? எப்படி நீக்கப்பட்டாங்கன்றதுக்கு என்ன பதில் சொல்லிச்சு? ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னது இதெல்லாம்? இதே மாதிரி பெங்களூரில், இதே மாதிரி மராட்டியத்தில் லட்சக்கணக்கான பேர். நான் எழுதின அந்த வாக்கியந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சியில் எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாக நான் கொடுத்துருக்கிறேனே. அப்போது இதையெல்லாம் கண்டுபிடிச்சி இப்படி இல்லாதவங்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய வேலையெல்லாம் வேற சில மைனாரிட்டி அமைப்புகள் எல்லாம் வந்துட்டு செஞ்சாங்க. ராய் லேப்ஸ் அவர் தான் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு இவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு. என்ன படிச்சு தேர்தல் ஆணையம்? என்ன பதில் சொல்லிச்சு? நீங்கள் யார்? இதில் நேர்பாப்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குதுங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு ஆப்பு. அந்த ஆப்பில் வந்துட்டு உங்களுடைய பேரை போட்டு நாங்கள் இவர் இந்த அட்ரஸில் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னு மறுக்கட்டும் தேர்தல் ஆணையம். நான் வெளிப்படையாக ஒரு பெரிய ஒரு தொலைக்காட்சியில் வந்துட்டு நான் பேசுகிறேன். அதெல்லாம் எப்படி இயங்குச்சு, எப்படி போச்சு, உங்களால் மறுக்க முடியுமா? மொத்தம் இருக்கக்கூடிய 90 கோடி வாக்காளர்களில் வாக்களித்தவங்க 60 கோடி பேர் போன தேர்தலில்.
நீக்கப்பட்டவங்க 12,70,00,000. 20% பேர் பாஜக ஆட்சியில் வந்து உட்காந்துருக்குது. அவங்க வாங்கின மொத்த ஓட்டு வெறும் 22 கோடி. நல்லா நினப்பு வச்சுங்க. 22 கோடி 37% வாக்கு. அப்போ அந்த 12 கோடியும் போட்டிருந்ததுன்னா, அந்த 4 கோடி முஸ்லீமும் போட்டிருந்தானா, அந்த 3 கோடி பிற்படுத்த பட்டியலினத்தானும் போட்டிருந்தானா, முடிவு என்ன ஆயிருக்கும்? நல்லா யோசிங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒட்டுமொத்தமா நம்ம தேர்தல் ஆணையமும் இதற்கு உடன்பட்டு செயல்படுதுன்னு ஒட்டுமொத்தமா குற்றச்சாட்டை முன் வச்சிட முடியுமா? நேரடியா யாரு பொறுப்போ அவங்க மேல தானே குற்றம் சாட்டணும். இப்ப ஐயா அவர்கள் ஜாலியா வசதியா குற்றம் சாட்டிட்டு போறாருல்ல, அந்த மாதிரி நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ பார்த்தேன்ல, யூசுவலா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அந்த வாக்காளர் பட்டியல நம்ம பேர் இருக்கா இல்லையா? ஆமாமா, ஜனவரியில நீங்க சொல்றீங்கம்மா, ஜனவரியில நீங்க சொல்றீங்க அதான் டிராஃப்ட் பட்டியல் இல்லையா, வரைவு பட்டியல். வரைவு பட்டியலை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனல் பட்டியலை இது பண்ணாங்க. வரைவு பட்டியலில் 6,18,00,000, ஃபைனல் பட்டியலை விடும்போது 6,24,00,000 எல்லாத்தையும் சொல்றாங்க. இருக்கு, போட்டு போட போறேன் இல்லை, என்ன பண்ணுவீங்க? யார் நீக்கினது? சீல் பண்ணணுமா இல்லையா தேர்தல் ஆணையம்? ஜனவரியில் பண்ணச்சுங்க. ஜனவரியில் இருந்தாங்க அந்த கன்னியாகுமரி மீனவர்கள் எல்லாரும் ஜனவரியில் இருந்தாங்க. மார்ச்சில் ஓட்டு போட போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்போ தமிழ்நாடு தான் போறாங்க. இல்லை, யார் பொறுப்பு? தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு. அப்படி சொல்லிட்டு போங்க. ஒட்டுமொத்த மிஷினரியும் கண்ட்ரோல், ஒட்டுமொத்த அதிகாரமும் உனக்கானது. அப்படி இருக்க இது இல்லை அப்படின்னம்னா இந்த தேர்தல் நாணயமாக நடத்தப்படுகிறதா என்பதுதான் இங்க முதல் கேள்வி. 1,00,000 வாக்கு இல்லை, எப்படி போகும்? எப்படி போகுன்றேன். என் ஒப்புதல் இல்லாத என்னுடைய வாக்கை இன்னொருத்தரை அழிக்கக்கூடிய வசதியை இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கா இல்லையா? நேர்பாப் அது நேஷனல் எலக்டோரல் அந்த போர்ட்டல் எல்லாமே நான் குறிப்பிட்ட ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கேன். வாக்களிக்கும் சதவீதம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பாக்குறீங்க? இந்த பட்டியல பெயர் இல்லாததா இல்ல விருகம்பாக்கத்துல சொல்றேன். விருகம்பாக்கத்துல ஒரு பூத்துல வந்து நிக்கிறாங்க, காத்தாலேயே வந்து குவிஞ்சிட்டாங்க எல்லாருமே. 7 மணில இருந்துட்டு 1.25 மணி நேரம் தேர்தல் அந்த வாக்குப்பதிவு எந்திரம் வேலை செய்யல, நின்றுட்டு இருக்கிறாங்க. ரீப்ளேஸ் ஆகுமா என்ன பண்ணும் அப்படின்ட்டு. அந்த வெயில் வந்துருந்தவங்கள வந்துட்டு பாதி பேர் போயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் சொல்றாரு, ஒரு 2 இடங்கள்ல அது மாதிரி குறைபாடுகள் வரதானே இயந்திர கோளாறு. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஓரிரு இடமோ இரு இடமோ ஒரு வாக்கு, ஒவ்வொரு வாக்கும் விடுதலை பெற்றதன் மூலமா நாம பெற்ற உரிமை. அது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம போயிட்டாங்க, மீண்டும் வரல. வெயில்ன்றாங்க, வெயில் தாழ்ந்த உடனே ஓட்டு போட்டாங்க. எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் எங்கள் வீடு ஒரு பூத்துக்கு நேர் எதிரில் இருக்குது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 4 பேர் 5 பேர் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. துறவுத்தடை நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் தேர்தல் ஆணையம் வந்துட்டு பந்தல்லாம் போட்டு வச்சுருந்தது. அப்படிலாம் வெயிலுக்கெல்லாம் கண்டுலாம் பயந்துடல. இவங்க சொல்கிறாங்களே. அப்புறம் நகர்ப்புற என்ன சொன்னார் அவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள்? நகர்ப்புற அந்த ஓட்டு போடுறதுக்கு நம்மளால என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற உதாசீனம். நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி 19 ஆதாரம் மட்டும் சொல்லக்கூடாது. இந்த தேர்தல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியது அப்படின்றது மிக வலிவாக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 77 நான் அந்த தேர்தலை பார்த்தேன். உள்ளபடியே இந்த தேர்தலில் வந்துட்டு மோர் தென் 75 தான் வந்துட்டு தமிழ்நாடே கிளிக் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி ஆகலை. 2வது விஷயம், அவங்க சொல்லக்கூடிய விடையெல்லாம் தமாஷா இருக்குது. இப்போ அந்த தேர்தல் ஆணையத்தை தான் மறுபடியும் நான் சொல்ல வரேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு ரேண்டமாக அவங்க வந்து கேட்டு பெற்றதை வச்சு தான் நாங்கள் பர்சன்டேஜ் சொன்னோம். உத்தேசமான பர்சன்டேஜ் தான். 10% வேறுபட்டு இருக்குது. அதாம்மா காத்தால 11 மணிக்கு நீ சொல்ற ஒரு அரௌண்ட் 11%, அரௌண்ட் 10% சொல்ல 11.24%, 12 மணி வரைக்கும் 44.76%, இப்படியெல்லாம் துல்லியமாக கொடுத்துட்டு மறுநாள் வந்துட்டு அது ரேண்டமாக சொன்னது, அது துல்லியமானது இல்லைன்னா என்ன கதை இதெல்லாம்? இது வரைக்கும் நடந்த தேர்தல்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னம்னா, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அன்னைக்கு சாயந்தரம் அறிவிக்கிறத விட மறுநாள் கன்சாலிடேட் பண்ணி பண்ணும்போது ஓரிரு % கூட தான் இருக்கும். லாஸ்ட்டு 2021 எடுத்துக்கங்க, 19 எடுத்துக்கங்க, 16 எடுத்துக்கங்க, 14 எடுத்துக்கங்க, போய் பாருங்கள். இதில் ஒன்று நான் நடைமுறையை நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த தேர்தல் வாக்குப்பதிவு அதிகாரி அதை ஃபில்லப் பண்ணணும். இது வரைக்கும் இந்த 2 மணி நேரத்தில் என்னுடைய பூத்தில் இவ்வளோ அது வந்துட்டு அந்த ஆப்பில் அவர் போட்டுட்டு போயிடணும், அவ்வளோதான். ஸோ யாரும் அப்படி ஃபோனில் எடுத்து இப்படிலாம் கிடையாது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாருன்னா டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு தெளிவாக தெரியும். எனவே தெளிவாக சொல்லலாம். அப்போ இன்னைக்கு வந்துட்டு சொல்லக்கூடிய சென்னை மாவட்ட கலெக்டரும் சரி, மதுரை மாவட்ட கலெக்டரும் சரி, இப்படி ஒரு ஆப் இருக்கிறத அவங்க காட்டிக்கவே இல்லை. தூத்துக்குடியில்
சரி ஓகே இருமா 70% காட்டிட்டு இன்னைக்கு வந்துட்டு 60%ன்றாங்க. இன்னைக்கு நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளா இது இருக்கு. இது எப்படி ஏத்துக்கிறது? எனவே இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா மிகப்பெரிய சென்னை முடியல சொல்ல போறேன், டுபாக்கூர் தேர்தலா இது இருக்குது. இன்னும் போகக்கூடிய காலத்துல ஏன் எப்படிமா அது ஆகும்? நான் எவ்வித வன்முறையும் இல்லாமல், எவ்வித பலாத்காரமும் இல்லாமல் நீங்க தேர்தல நம்பிக்கை இல்லைன்றீங்க. நம்பிக்கை நீங்க டெக்னிக்கல் ஸ்நாக்ன்றீங்க, அதுக்கு என்ஜினியர் வருவாருன்றீங்க, இன்னொரு பக்கம் கேட்டா வந்துடுது மால் ஃபங்க்ஷனிங்ன்றீங்க. எத்தனை வருஷமா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க இதையே? எவ்வளவு மிஷின்கள். இந்த மோடி அவர்களை வந்து ஒரு இந்த பக்க பொறுப்பாளர்களை பற்றி பேசும்போது சொன்னாங்க, அது டெக்னிக்கலாக அண்ணனுக்கு தெரியணும்னு சொல்ல வரேன், மக்களுக்கும் தெரியணும். பக்க பொறுப்பாளர்னு என்ன சொல்கிறோம்னா, எங்களோட ஒரு கிளை தலைவரில் 30 பேரை நாங்கள் வலிமையாக எடுத்து ஹேண்டில் பண்ணுவோம் தான் சொல்கிற மொழியே எலெக்ஷன் கமிஷன் வேலையை நாங்கள் பண்ணணும்னு மோடிஜி அவர்கள் சொன்னாங்க. எங்களோட இடத்துல நாங்கள் 30 பேரை நாங்கள் எடுத்து வழி நடத்தணுங்கிறது எங்களோட அப்ஜெக்டிவ். அது மாதிரி ஒரு வேலை கொடுக்குறோமே, நாங்கள் அதில் வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வேலையை நாங்கள் பண்ணல. ஒரே ஒரு விளக்கம் இல்ல, டைம் இருக்குமா? நான் சொல்லிடுறேன், உண்மைக்கு தான் முக்கியமான டைம் கொடுக்கணும். பன்னா பிரமுக்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு கட்சியினுடைய பக்க பொறுப்பாளர், தமிழ்ல பக்க பொறுப்பாளர். எந்த பக்க பொறுப்பாளர்? அந்த இல்லங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க, நீங்க இது மாதிரியே பேசக்கூடாது, புரிஞ்சுக்கங்க. ஒரு பக்கத்துல 30 பேர் இருப்பாங்க, நீங்க போய் வாங்கி பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் வாங்க. ஒரு பக்கத்துல 30 பேர் தான் இருப்பாங்க. அந்த 30 பேருக்கு நாங்க ஒரு ஆளும் விதமா பொறுப்பு கொடுக்கிறோம் தான் சொல்றோமே ஒழிய நாங்க எலெக்ஷன் கமிஷன் வேலையை நாங்க பண்றோம்னு சொல்ல. நான் சொல்றேன், நேரடியா சொல்றேன், ஐயா அர்ஜுனமூர்த்தியை வச்சுக்கிட்டு சொல்றேன், அவங்களுடைய வேலையை கட்சிக்கு ஓட்டு போடாதவங்களை பாத்துக்கிட்டு வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிறது தான் நான் சொல்றேன். இந்த விளக்கத்தை யார் தெரியுமா? இது எலெக்ஷன் கமிஷன் இது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயம். சரி ஓகே, நான் மற்ற பார்வை பெறணும். ப்ளீஸ் கோஆபரேட். திரு கலை, உங்களுடைய பார்வை என்ன? இப்போ பெரும்பாலான இடங்கள்ல வந்து பாஜக வந்து 2ஆம் இடத்திற்கு வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையே பாஜக தரப்புல சொல்லப்பட்டுட்டு இருந்தது. அதிமுகவே வந்து வாக்குப்பதிவின் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பூத்துல எல்லாம் இல்லை, அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருந்தது. அப்புறம் நடுவில் நமக்கு வந்து தேர்தல் ஆணையம் இவ்வளோ % வாக்கு பதிவாயிட்டு இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ பேர் ஓட்டு போடல, அது முழுக்க பாஜக ஓட்டு தான் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலையெல்லாம் குற்றம் சாட்டுறதை பார்க்குறோம். திட்டமிட்டே வந்து பாஜக ஜெயிக்கக்கூடாது, அவங்க 2வது இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு இங்கே வேலைகள் நடந்திருக்கா என்ன? இல்லை, நான் கேட்குறது, இந்த அதிமுக அந்த பொறுப்பாளர்கள் பாதியில் போயிட்டாங்கன்னு எந்த செய்தி நான் எங்கேயும் பார்க்கல. அவங்க சொன்னாங்க. யார் அவங்க? பாஜக தரப்புல எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க எப்பயுமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க எப்பயுமே உண்மைதானே பேசுவாங்க. அவங்க எப்பயுமே உண்மைதானே பேசுவாங்க. சரி, அதனால் அவங்க பேசுகிறது நீங்கள் நம்பணும். என்ன, அதாவது அப்படிலாம் போக மாட்டாங்க. போயிருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க இந்நேரத்துக்கு. அவங்க நீங்கள் அதெல்லாம் இருந்தால் பொய் பிரச்சாரங்கள் தேர்தலில் அதிகமாக வரும். அதெல்லாம் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணலையோ அண்ணாமலை போன்ற ஃபேக்டர்ஸ் வந்து. நான் அதான் சொல்ல வரேன், நீங்கள் இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கையை பார்க்கும்போது, ஷேர் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை பார்க்கும்போது, ஓட்டர் பீப்புளோட லிஸ்ட்டை பார்க்கும்போது, நீங்கள் பதிவான வாக்குகள் நீங்கள் பாஜக சொல்கிறபடி அவங்களுக்கு 20% 25% வாக்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடந்த தேர்தலை விட பல மடங்கு நாங்கள் வளர்ந்துட்டோம் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த வாக்குகள்லாம் இதில் வந்திருக்கணும்ல. வாக்குகள் எப்படி குறையும்? புது வாக்காளர்கள் அதிகமாக வந்திருக்கணும்ல. வந்திருந்தால் வாக்கு பெர்சன்டேஜ் கூடியிருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ட்ரெடிஷனலா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் அல்லாம இப்ப புதிதாக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கோ பாஜக கட்சிக்கோ வரவேற்பு இருக்குன்னா இந்த ஓட் % அப்படியே மாறி இருக்கும், மாறி இருக்கணும், பெரிய மாற்றம் இருந்திருக்கும். அப்படியே தான் இருக்கு, அதே பேட்டர்ன்ல வாக்களிச்சிருக்காங்க. அந்த மாற்றம் இருந்திருக்குது, 4 தொகுதிகளில் இருக்குது. கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், இல்ல அவங்களும் அதிக வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய தொகுதிகளா தானே இருக்கு. இல்ல அங்கே வந்து 80% கிட்ட வாக்குப்பதிவு ஆயிருக்குது. ஆமா, நார்மலோட கூட வந்திருக்குது. 69லேருந்து 10% மேலே கூட வாக்குகள் பதிவாயிருக்குது. அதுக்கு காரணம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய ஏரியா அது. அதனால் அங்கே வந்திருக்குது. அப்போ
பாஜக கூட்டணியுடைய வாக்குகள் கூடுதுன்னா பெர்சன்டேஜ் வந்து 69லேருந்து மேலே போகணும், 80 போகணும். அப்போ ஒரு 10% வாக்குகள் அவங்களுக்காக வந்திருக்குன்னு சொல்லலாம். கூடியிருக்கு அவங்க வாக்குகள் ஒரு 10% கூடியிருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் ஆவரேஜாக நடக்கலையே. நீங்கள் பல தொகுதிகளில் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் 36 தொகுதிகளில் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உருவாகலையே, நடக்கலையே. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கான வாக்குகள், கூடுதல் வாக்குகள் அங்கெல்லாம் வரலை. வந்திருந்தா நீங்கள் வந்திருந்த இடத்துல 4 இடத்துல கூடியிருக்குங்க, 80% ரீச் அப்படி வந்திருக்கும். அங்க இப்ப கோயம்புத்தூர்ல வந்து அது சொல்றேன், நான் சொல்ல வரேன். பர்சன்டேஜ் வந்து போன தடவை விட ஒரு பர்சன்டேஜா 1.91 நினைக்கிறேன் அதிகமா வந்திருக்கு. அப்படின்னா இன்னும் எச்சா வந்திருக்கும். அது அண்ணாமலைக்கான இம்பாக்டா கூட அந்த வாக்குல வந்து ரிஃப்ளெக்ட் ஒரு தொகுதியை பற்றி அந்த 1 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கிட்டாங்க. அதனால வந்து இதுல ரிஃப்ளெக்ட் இல்லை, அதுக்கு அந்த தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி பதில் சொல்லியிருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீங்கள் வந்து நாங்கள் வெளியிட்டோம், லிஸ்ட்டை முன்கூட்டியே வெளியிட்டோம், நீங்கள் அதை பார்த்துருக்கணும், அப்போ சரி பார்த்துருக்கலாம், யார் விடுபட்டவர்கள் அப்பயே சொல்லியிருக்கலாம், நாங்கள் திருத்தி இருக்கலாம். டோர் டு டோர் போய் தான் இதை வந்து நாங்கள் எனுமரேட் பண்ணியிருக்கோம். இந்த வாக்காளர்கள் பட்டியலை தயாரிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு டோர் டு டோராக போய். அப்போ அதில் தவறு இருக்குன்னா நீங்கள் அப்போ சொல்லியிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மறு வாக்குப்பதிவு அங்கெல்லாம் நடக்கணுங்கிறாரு கோயம்புத்தூரில். மறு வாக்குப்பதிவு அவங்க என்ன சொல்கிறாங்க, மறு வாக்குப்பதிவு நடந்தாலும் ஏற்கனவே வெளியிட்ட வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தான் நடத்த முடியும், சட்டம் அதுதான். அது அர்த்தமே இல்லை திரும்பவும் நடத்துறதுல. நீங்கள் அதை எப்படி அந்த கோரிக்கையை வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கிளைமே தப்பாக இருக்குது. அந்த 1 லட்சம் பேரும் பாஜக உறுப்பினர்கள் தான், பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களான்னு சொல்லி எப்படி நீங்கள் கான்க்ரீட்டாக சொல்கிறீங்க? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இந்த பகுதியில் எங்கள் ஆளுகளாக இருக்கிறாங்க, அவங்கள பூரா அன்றைக்கி இப்போ அயனாதன் நண்பர் சொன்னார் இஸ்லாமியர்கள் நிற்கிறாங்க அப்படின்னா அது அர்த்தம் இருக்குது, அவங்க பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க. ஸோ அதில் ஒரு 40% போயிருக்காங்கன்னா அர்த்தம் இருக்குது. கிறிஸ்தவ மீனவர்களை கன்னியாகுமரியில் நீக்கியிருக்காங்க 50,000 பேர்னா அதில் அர்த்தம் இருக்குது, அதுக்கு பின்னாடி மோட்டிவ் இருக்குது. இங்கே என்ன மோட்டிவ் இருக்குது? அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேங்க, வாக்கு சதவீதம் அந்த 69-70 அந்த ஆவரேஜில் இருக்கிற தொகுதிகள் தான் ஜாஸ்தி. அந்த தொகுதிகள் ஜாஸ்தி ஆவரேஜ் இருக்கிறது. அந்த தொகுதிகளில் பாஜக எங்கே இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அந்த தொகுதிகளில் பாஜக இல்லை. அப்போ அதிமுகவினுடைய வாக்குகள் அங்கே ட்ரான்ஸ்ஃபர். அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள்? என்னென்னா பாஜக அந்த இடத்துல வாக்குகள் அதிகம் வாங்கணும்னா ஏற்கனவே இருக்கிற திமுக வாக்குகள், அதிமுக வாக்குகளை அவங்க எடுக்கணும், உடைச்சி எடுக்கணும், பிரித்து எடுக்கணும், அவங்களுக்கு போகணும். அது மாதிரி ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பெர்செப்ஷனில் துவக்கத்திலே தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பாஜக காணாமல் போயிடுச்சு. அப்படிதான் நான் பார்க்குறேன். நான் கூர்மையாக எல்லா இடத்துலையும் இந்திய அளவில் 400 வந்துரும்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவில் கூட்ட பற்றி நம்ம பேசுறதுக்கு இப்போ எனக்கு ஒரு 102 தொகுதிகளில் மட்டும் நடந்திருக்கு. இதை வச்சு ஒரு முடிவுக்கு நான் வர விரும்பலை. சரி, ஓகே. இப்போ ஆனால் ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனையை மட்டும் சொல்லிடுறேன். நான் ரொம்ப நேரம் எல்லாரும் பேசுனாங்க. சரி சரி, எனக்கு கடைசியாக வந்தீங்க, உடனே குறைக்கிறீங்க. என்ன பிரச்சனை வருதுன்னு அந்த தேர்தலுக்கு ஆப்ஷூட்டாக இன்னொரு விஷயம் வருது. அது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குது. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் கடுமையாக தாக்கிக்கிறாங்க. சார், அது இன்னைக்கு பொருள் இல்லை, இன்னைக்கு பேசு பொருள் இல்லை. இது ஃபாலோ அவுட், இதனுடைய தேர்தலுடைய ஃபாலோ அவுட்டாக வருது. ஆனால் தெலுங்கானா முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலினை தண்டிக்கணுங்கிறார். இல்ல, இன்றைக்கு தலைப்பு அது இல்ல, தலைப்பு ஒட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. தலைப்பு ரெலவெண்டா அதை நான் சொல்றேன், அது இன்னொரு நாள் விவாதிப்போம். இன்னொரு நாள் அந்த பொருளை விவாதிக்க வேணாம், நிறைய இருக்கு. இல்ல நான் விவாதிக்க வேணாங்க. இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே வரக்கூடிய விஷயங்கள். நேத்து இதெல்லாம் வரல, இந்த நம்பர்ஸ் அதுல வரல, இந்த நம்பர்ஸ்னால அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றீங்க. இது ஸ்டேட் போலிங்க்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குது. சரி, ஓகே. அதனுடைய டிஸ்பாரண்டா திடீர்னு வரல. இதே கேள்வி மக்கள்கிட்டயும் கேட்டிருந்தோம். தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் முந்தைய தேர்தலை விட குறைந்ததற்கு காரணம் என்ன? முடிவு முன்பே தெரிந்தது. படித்தவர்களின் மெத்தனம், கடும் போட்டி இல்லாததால, சலிப்புத்தன்மையால் என்கின்ற
பொருள்களில் கேட்டிருந்தோம். மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முடிவு முன்பே தெரிந்தது என 28 விழுக்காடு பேரும், படித்தவர்களின் மெத்தனம் என 30 விழுக்காடு பேரும், கடும் போட்டி இல்லாததால அப்படின்னு 12% பேரும், சலிப்புத்தன்மையால்னு 30% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. திரு அருணன், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சலிப்புத்தன்மையாலன்னு 30% பேர் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளும் தேர்தல் களத்துல படுஜோரா வேலை செஞ்சாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்படி இருந்தும் ஒரு 30 விழுக்காடு பேர் வந்து சலிப்புத்தன்மைன்னு இதை எதிர்நோக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இந்த இதுக்கு போட்ட வாக்காளர்கள் அவங்களுடைய கருத்துக்கு நான் மரியாதை தர்றேன். ஆனா நான் அவங்களுடன் அப்படியே உடன்படல. நான் என்ன கேட்கிறேன், 3% தாங்க குறைஞ்சிருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா 3% தான் குறைஞ்சிருக்கு. அது இந்த கடுமையான வெயில், பல காரணங்கள் இருக்குது. அடுத்து சில தொகுதிகள்ல 10% கூடியே இருக்கு. அப்ப அதனுடைய காரணம் பற்றி எல்லாம் கலை அவருடைய பார்வையில சில விவரங்கள் சொன்னார். இன்னொரு விஷயம், இங்க வந்து நம்முடைய பாஜக நண்பர் போற போக்கில் அவர் சொல்லும் போது எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஐயா, வடகிழக்குல அவர் என்ன சொல்றாரு, 25 இடங்களா, அதுல 19 இடங்கள் நாங்க தான். இப்ப அவரு வாக்கு எண்ணிக்கையில நடத்தி முடிவுல அறிவிச்சுட்டாரு. அது வரும்போது பார்ப்போம். ஆனால் இப்ப ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப நடந்திருக்கக்கூடிய 102 தொகுதிகளில் பாத்தீங்கன்னா பீகாருடைய தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு நம்பிக்கையோடு சொல்லுகிறாரு. தமிழ்நாடு பத்தி நமக்கு தெரியும், புதுச்சேரியை பத்தி தெரியும். 102ல 40 இங்க முடிச்சு வச்சு, அதுல ஒரு சீட்டு கூட பாஜக கிடைக்காது. ஆனால் நாம் முக்கியமா பார்ப்பது தேஜஸ்வி யாதவுடைய கருத்து, பீகாரிலேயே இதுவரை நடந்த தொகுதிகளில் பாஜக தோல்வி அடையும், இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்னு. இறுதியா ஒரே ஒரு பாயிண்ட், அவரு கலை என்னடா இன்னும் பேசாம இருக்காரு, அவர் பேசிட்டாரு. அவர் எப்போ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கேரளா மீது ரொம்ப பிரியம், அதெல்லாம் உண்மைதான். அங்க வந்து தேர்தல் வந்து போட்டி என்பது சிபிஎம் தலைமையிலான அணிக்கு காங்கிரஸ் தலைமையிலான அணிக்கு இடையிலதான் நடக்குது. போட்டி என வரும்பொழுது இத்தகைய வார்த்தை யுத்தம் என்பது நடக்க, அதுக்கு அங்க பதில் கொடுக்கப்படும். ஆனால் காங்கிரசும் சிபிஎம்மும் அந்த 2 அணிகளை சார்ந்தவர்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. அவ்வளவு பேரும் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் பாஜக வரக்கூடாது என்கிறார்கள். கேரளாவிலும் பாஜகவை எதிர்த்து காங்கிரசும் பேசுகிறது, சிபிஎம்மும் பேசுகிறது என்பதை அறிவார்கள். அவங்க தேர்தலுக்கு பிறகும் இந்தியா கூட்டணியில் இவர்கள் தொடருவார்கள். ஓகே, தேங்க்யூ. திரு பாலச்சந்திரன், உங்களுடைய இறுதி கருத்து, ஒரு நிமிடம். இல்லை, என்னுடைய இறுதி கருத்து வந்து இந்த தேர்தல் கமிஷன் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அதுக்கு ஒரே காரணம் சொல்கிறேன். கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி ஜெய் பஜ்ரங்கபலின்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். நான் மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கேன். இது தேர்தல் விதிமுறைகளுக்கு முற்றிலும் முரணானது. அப்படிப்பட்ட ஒரு பேச்சு சாதாரணமானவர் பேசினாலே தப்பு. இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி பேசினார். ஆனால் அதை பற்றி இந்த தேர்தல் கமிஷன் வந்து வாயவே திறக்கலை. அதனால் இவங்க வந்து நேர்மையான தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதே சமயம் டாப் டு பாட்டம் என்னமோ ரொம்ப பெரிய சதி நடக்குது அப்படிங்கிறது நடக்காத காரியம், அதுவும் உண்மை. இவங்க வந்து அர்ஜுனமூர்த்தி வந்து தெளிவுபடுத்தினது வந்து நான் வந்து அவர் கூட தான் இருக்கேன். இந்த அவங்களுக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்கனால அவங்க தேர்தல் கமிஷன் மேலே எந்த டிக்டேஷனும் கொடுத்துட முடியாது. அவங்க கட்சியில் ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் தேர்தல் கமிஷன் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு எல்லா மாநிலங்களில் உள்ள ஆளுங்கட்சிகளும் முயற்சி செய்யலாம். அந்த முயற்சிகள் வந்து பல இடங்களில் நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் தேர்தல் பணியாளர்கள் பல பேர் அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிறது உண்மை. கடைசியில் வந்து பூத்தில் வந்து இது எல்லாருக்கும் தெரியணும், பூத்தில் வந்து ஏஜென்ட் உட்காந்துருக்காங்களே. என்னங்க, இன்னும் ஸ்டீல் ஃப்ரேமா தான் இருக்குன்றீங்களா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. ஸ்டீல் ஃப்ரேம்ல துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் ஸ்டீல் ஃப்ரேம் வந்து ஒரே அடியாக வந்து எத்து போய் கீழே விழலை, அவ்வளவுதான். ஓகே, சரி. திரு கலை, உங்களுடைய இறுதி கருத்து, ஒரு நிமிஷத்தில். இல்லை, நான் கூடுதல் வாக்கு வந்ததுக்கு காரணம் சொல்லிட்டேன். வாக்குகள் பெருமளவுக்கு குறைஞ்சிருக்குது. 6% 10% வரைக்கும் கடந்த தேர்தலை விட குறைஞ்சிருக்குது. அது வந்து தேனியில் ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும்னு நான் நினைக்கிறேன்னா, அது அங்கே ஏற்கனவே இருக்க வேட்பாளர்களுக்கு எதிராக போகும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அட்வான்டேஜ் அதிமுக நினைக்கிறேன். திரு அர்ஜுனமூர்த்தி, உங்களுடைய இறுதி கருத்து. தமிழ்நாடோட வாக்கு வந்து 6,18,00,000ன்னு ஒரு புள்ளி வரம் இருக்குது. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இப்போ 70% வச்சுக்கோ, 69 சொல்கிறாங்க வச்சுக்கிட்டான்னா 4.3 crore வாக்கு ஆகிருக்கும்.
இந்த 4.3 crore பாஜக நாங்கள் நிறுத்தியிருக்கிற அமைப்பு, எங்களோட கூட்டணி, எங்களோட செலிபிரிட்டிஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கள் மாநில தலைவர் சொன்ன அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 28% மேலே வாக்கு வரும். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே. அதாவது இப்போ இருக்கிற வாக்கு 4.3 crore 25% ஷூராக அவர் சொன்னபடி நாங்கள் அச்சீவ் பண்ணோம்னா எங்களுக்கு 1 கோடி வாக்குக்கு மேலே வருங்கிறது எங்களுக்கு சாலிடாக தெரியும். இதில் எத்தனை சீட்டு வருங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு அமைப்பு இருக்கு. அதனால இந்த எலெக்ஷன் வந்து 2024 தமிழ்நாடுல நடந்த எலெக்ஷன் வந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவை முன்னெடுத்து மோடிகளோட 10 ஆண்டு செயல் திட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக தான் இது அமையுமே ஒழிய நீங்கள் நினைக்கிறபடி இங்கே கொடுக்குற சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷனோ இந்த ஆர்வலர்கள் பேசுறதெல்லாம் இருக்காது. நிச்சயமாக நாங்கள் அதிக பெரும்பான்மையில் நிறைய இடத்துல ஜெயிப்போம். நாங்கள் சொன்னபடி நல்ல சாலிட் பர்சன்டேஜும் நாங்கள் இந்த தடவை அச்சீவ் பண்ணுவோம். இந்த பர்சன்டேஜ்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஆனாலும் வந்து உங்களுக்கு அதீதமான வாக்குகள் வரும் நீங்க சொல்றீங்க. 25% நாங்க சொன்னபடி அச்சீவ் பண்ணுவோம். 1 கோடி வாக்கு எங்களுக்கு. அது யாரோட வாக்குகள் இருந்து போகும் தெரியல. திரு ஐயநாதன், உங்களுடைய இறுதி கருத்து? ரொம்ப தெளிவானவங்க தமிழ்நாட்டு மக்கள். அது 4ஆம் தேதி வந்துட்டு தெரியும் போது தெரியும் என்ன பாதிப்பு, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் தெரியும். 8 முறை வந்தார், அதனால் அவர் தான், அந்த கதையெல்லாம் நம்ம ஒரு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தீவிரமாக அது பெரிய இம்ப்ரெஸ் பண்ணல, அப்படியே தான் வாக்களிச்சிருக்காங்கன்றீங்க? இல்லை, தெளிவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. அது வரும்போது ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும். சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் ரிசல்ட் வரும்பொழுது தான் அதற்கான விடை என்ன என்பது தெரிய வரும். இந்த கேள்வி களத்தில் பங்கு கொண்டு பங்களித்த விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.